சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுபற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். 4 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் என்ன நிலவரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்துடைய அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக நாளைய தினம் வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதே போல் வெப்பநிலையை பொறுத்த மட்டில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் தமிழகத்தின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வரை வெப்பநிலை உயர்ந்த நிலையில் படிப்படியாக வெப்பநிலை குறையக்கூடும் எனவும், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 13 முதல் 15 வரையிலான காலகட்டத்தில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.